இன்னைக்கு டே 2 நம்ம இந்தியா நிறைவு செய்கிறப்ப, ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணி அவங்க எல்லாருமே கதற மாதிரியான சம்பவத்த நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதேபோல கேஎல் ராகுல் 2 பேருமே நிண்டு இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவத்த செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஆட்டம் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, விராட் கோலி மைதானத்துக்கு உள்ளேயே அவரு என்ட்ரி குடுத்து, கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க 2 பேருமே சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரியும், அதேபோல ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரியான சம்பவத்தையும் இன்னைக்கு ஆட்டம் முடியிறப்ப நம்ம விராட் கோலி அவரு செஞ்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதை தொடர்ந்து பின்னாடியே 104 ரன்னுக்கே முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி அவங்களும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால் நம்ம இந்தியா ஒரு 46 ரன் லீடிங்கோட தான் இன்னைக்கு கரெக்டாக லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண துவங்கினாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே ஓப்பனராக வந்து பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பேட்டிங் பண்ணிக்கிட்டு விடாமல் ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் எல்லாரையுமே கதற விட்டுட்டாங்க. 2 பேருமே ஆரம்பத்தில் ரொம்ப நிதானமாக விளையாண்டாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா கியர் அப் ஆகி நம்ம இந்திய அணியின் ரன்னை உயர்த்தினது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அரை சதம் அடிக்க பின்னாடியே கேஎல் ராகுல் அரை சதம், அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே அடுத்ததாக செஞ்சுரியை நெருங்கி போயிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆஸ்திரேலியா அணி பக்கம் எல்லா போலர்களுமே பந்து போட்டு பார்த்துட்டாங்க. 2 பேரை அசைக்க கூட முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேட்டிங்கை 2 பேருமே வெளிப்படுத்தினாங்க. முக்கியமாக ஆட்டத்தின் கடைசி ஓவரில் கூட லபுஷன் அவர்கிட்ட கொடுத்து விக்கெட் எடுக்க ஏதோ ஒரு மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆஸ்திரேலியா. ஆனால் எதுவுமே நடக்கல. ஆனால் கடைசி ஓவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அடுத்த பேட்ஸ்மேனாக இறங்க தயாராக இருந்த விராட் கோலி அவர் கரெக்டாக அந்த டக் அவுட் அந்த பவுண்டரி லைனுக்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நின்றுக்கிட்டு கடைசி ஓவரெல்லாம் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணுறப்ப கை தட்டிக்கிட்டு சேர் அப் பண்ணிக்கிட்டு விராட் கோலி பவுண்டரி லைன்லேயே நின்றுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மைதானத்துக்கு உள்ளே போய் கேஎல் ராகுல், விராட் கோலி 2 பேரையுமே வாரமாக அவருடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போகிற மாதிரியான சம்பவத்தில் இன்னைக்கு விராட் கோலி அவர் ஈடுபட்டிருந்தார். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பிளேயர்கள் விக்கெட் எடுக்க முடியல அப்படிங்கிற கடுப்பில் இருந்தாங்க. பத்தாக்குறைக்கு விராட் கோலி அவர் செஞ்ச இந்த செய்கை ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருந்த ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களுடைய அந்த புண்ணில் எண்ணெயை ஊற்றின மாதிரியான ஒரு சம்பவமாக தான் பார்த்தீங்கன்னா கோலி அவருடைய இந்த சம்பவம் இன்னைக்கு அமைஞ்சிருந்தது. ஸோ ஓவராலாக டே 2ல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ரொம்ப அபாரமான மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கான பிரகாசமான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. இதனால் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே தற்போது பீதியில் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.